நீங்கள் இன்னொரு தடவை வந்து பயிற்சி எடுத்தாலும் நான் பரவாயில்ல, திமுக ஆட்சி வர்றதை பற்றி எனக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தமிழ் தேசியம் பேசுகிறீங்க? அப்போ சீமானுடைய நோக்கத்தின் மீது நான் குறை காண்றேன், அவருடைய நோக்கத்தை நான் சந்தேகப்படுறேன், ஐயப்படுறேன். 2016 அவர் வந்து முதல் முறையாக ஒரு கட்சியாக தேர்தலில் களம் காண்றாரு. நான் ஒரு தனிநபராக 2016 சுயேட்சையாக நான் வந்து தேர்தலில் நின்றுருக்கேன். நான் ஏன்னா நம்மளும் அரசியல் ஆர்வத்தின் காரணமாக தான் 2011 அப்புறம் சட்டம்லாம் படிச்சுட்டு சட்டத்தை முடிச்சுட்டு 2016 திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியில் வந்து நாம் வந்து சுயேட்சையாக நிற்கிறோம். அப்போவே வந்து எனக்கு தெரிந்த வழக்குரைஞர், அன்றைக்கு அவருக்கு நெருக்கமாக இருந்த ராஜீவ்காந்தி மூலமாக எனக்கு நாம் தமிழரில் வந்து ஒரு சீட்டு வாங்கி தரேன், நீங்கள் சுயேட்சையாக நிற்கிறீங்கன்னு என்னை கேட்டார். நான் வந்து சொன்னேன், அப்போவே வந்து எனக்கு நாம் தமிழர் சீமான் மீது எனக்கு முழு நம்பிக்கை கிடையாது. அவர் பேசுகின்ற பிரச்சனையெல்லாம் சரிதான், ஆனால் அவர் சொல்லுகின்ற தீர்வுகள் வந்து சரிப்படுமான்னு எனக்கு தெரியல, அதனால் அவர் மீது நம்பிக்கை இல்லை, ஒருவேளை பின்னாடி இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுயேட்சையாக தான் நின்னேன். போய் ஒவ்வொரு படத்துக்காக அவர் போய் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு இல்லையா, படத்தை உட்காந்து பார்த்துட்டு ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா சீமான். ஏன்னா முதல்ல தமிழர் திரைப்படத்துறை அல்லது தமிழ் திரைப்படத்துறைன்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஸ்டாலினுடைய அரசு பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு பாலம்னு நாயுடு பேர் வைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற பேரில் ஒரு விருது வழங்குது. அடுத்து நாராயணசாமி நாயுடு, முத்துலட்சுமி ரெட்டின்றது ஒரு உதவித்தொகை, நாராயணசாமி நாயுடு விருது அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. இவங்க என்ன ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளே நாயுடு ரெட்டி இவங்க தான் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. சாதி ஒழிப்புன்னு ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தவங்க தமிழ் சாதிகளெல்லாம் ஒழிச்சிட்டு தெலுங்கு சாதிகளெல்லாம் நிறுவிட்டு இருக்கிறாங்க.